வணக்கங்க. இது இப்போ பேஞ்ச மழைக்கு முளைக்காமல் இருந்த சோளம் பூராமே முளைச்சிருக்குது. இது இப்போ முளைச்சது. இப்போ இந்த மழைக்கு முளைச்சது, முளைக்காமல் இருந்தது பூராமே இப்போ முளைச்சிருக்கு. இந்த சோளமெல்லாம் முளைச்சிருக்கு நல்லா. இது இப்போ பேஞ்ச மழைக்கு முளைச்ச சோளம். இந்த பாருங்க, இது முன்னாடியே முளைச்சி அப்படியே வாடி போய் இருந்துச்சு. இப்போ மழை பெஞ்ச உடனேயுமே பூராமே இப்போ பெருசாகிருச்சு. அப்படியே எல்லாம் நட்டமாக எந்திரிச்சிருச்சு. இது இந்த பக்கம் கொஞ்சம் தட்டை இல்லாமல் மாதிரி இருக்குது. ஆனால் பூரா இப்போ தான் முளைச்சிருக்கு. பூராமே இப்போ தான் முளைச்சிருக்குது. இது நல்லா முளைப்பு இருக்குது. அதை அப்படியே விட்டுறலாம். 3 ஏக்கரில் 2 ஏக்கர் மறுபடியும் சோளப்பயிர் வந்துடும். இதெல்லாம் இப்போ முளைச்சது. முளைக்காமே அந்த ஈரம் இல்லாமல் முளைக்காமல் இருந்தது பூராமே இப்போ முளைச்சிருக்கு. இது நல்லா முளைச்சிருக்கு. இது 1 ஏக்கரில் விதைச்சது. இதில் ஒரு 3/4 ஏக்கர் நல்லா இருக்குது. அந்த மேற்கால ஓரம் வேலி ஓரம் தான் கொஞ்சம் இப்போ சரியில்லாமல் இருக்குது. அதுக்கு நம்ம கொள்ளு தெளிச்சிக்கலாம். அந்த பக்கம் இருக்குது. அந்த சைடு கொஞ்சம் ஒரு 1/4 ஏக்கர், ஒரு 30 சென்ட் குறையும். அப்புறம் இந்த பக்கமெல்லாம் பூராமே முளைச்சிருச்சு. பூரா நல்லா இருக்குது. அதனால் இதை அப்படியே விட்டுற 3/4 ஏக்கர் அப்படியே விட்டுறலாம். ஒரு 1/4 ஏக்கருக்கு அந்த பக்கம் கொள்ளு தெளிச்சிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா இப்போ இந்த மழைக்கு பூராமே முளைச்சி தெளிவாக இருக்குது சோளத்தட்டை. இதை அப்படியே விட்டுறலாம். அந்த பக்கம் இருக்கிறது கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கிறத மட்டும் ஓட்டி விட்டு கொள்ளு தெளிச்சிக்கலாம் சார். இந்த 1 ஏக்கரில்